சிவகார்த்திகேயன் மென்மேலும் வளர்ந்து கொண்டே போறாரு. ஆனா அவரை சுற்றி சில சர்ச்சைகள் சமீபத்தில் அவ்வப்போது வந்து கொண்டுதான் இருக்குது. முதல்ல டிஎம்என் பஞ்சாயத்து ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பிறகு கொட்டுக்காளி பட ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் அவரது பேச்சு தனுஷ் அட்டாக் செஞ்சது என்று சர்ச்சை வெடிச்சிச்சு. சுழல் இப்படி இருக்க பிரபல நடிகர் பிளாக் பாண்டி சிவகார்த்திகேயன் பற்றி பேசியிருக்கும் விஷயமும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அதாவது அவர் தனியார் யூடியூப் சேனல் ஒன்று அளித்த பேட்டியில ஒரு முறை நடிகர் சங்கத்துல சிவகார்த்திகேயனை சந்தித்தேன். ஏற்கனவே அவருடன் பழக்கம் இருந்ததால சிவா உன்னிடம் பேச வேண்டும் என்று சொன்னேன். அதனை அடுத்து அவரது மேனேஜர் வந்து என்னிடம் 20,000 ரூபாய் பணத்தை கொடுத்தாரு. அதை பார்த்து எனக்கு ஆச்சரியமாகிவிட்டது. அப்போது எனது அம்மாவும் இருந்தாங்க. உடனே அவரிடம் எனது அம்மா, தம்பி அவர் நடிக்கும் படத்துல இவருக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்லுங்க, பணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவரிடம் நீங்கள் இப்போது கொடுக்கும் 20,000 ரூபாயோ இல்லை 50,000 ரூபாயோ தீர்ந்துடும். எனக்கு கைகள் நல்லா நன்றாக தான் இருக்குது. எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் நீங்கள் கொடுக்கும் பணத்தை வாங்கலாம். நான் அவரிடம் பேச வேண்டும் என்று மட்டும்தான் சொல்லுங்க என்று அவரிடம் சொன்னேன். அவர் சென்று சிவகார்த்திகேயனிடம் என்ன சொன்னாரோ தெரியல. அதற்கு பிறகு சிவா என்னிடம் பேசவே இல்லை என்று பிளாக் பாண்டி அந்த பேட்டியில பேசியிருக்காரு.